அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா எடுத்தோடனே மண் சட்டியோடு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது நம்ம கிச்சனோட புது வரவு. ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பொருள் இது. அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலாக வாங்கியாச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சோறாக்குறதுக்கு ஒரு மண் சட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். பொதுவாக பானை டைப்பில் இங்கே வந்து நிறைய சட்டி கிடைக்கும். அதாவது கழுத்து சுருங்கி வாய் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி மண் பானை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் வந்து கிடைக்கும். அதில் தான் பெரும்பாலும் நிறைய பேர் சோறு ஆக்குவாங்க. பட் நான் வந்து அதோட வாய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து பார்க்குறதுக்கு பானை டைப்லையும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டி டைப்பில் இந்த குழம்புலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைப்லையும் இருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சார்கிட்ட சொல்லும் போது அவங்க கிண்டல் பண்ணாங்க, நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் கிடைக்கணும் அப்படின்னா அதை ஆர்டர் கொடுத்து தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி. பட் நான் வெயிட் பண்ணதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டி வந்து எனக்கு கிடச்சிருச்சு. வாய் வந்து நல்லா அகலமாக. பொதுவாக இப்படி பாத்திரத்தில் எனக்கு ரைஸ் வைக்கிறதுக்கு பிடிக்கும். நார்மலாக நான் வச்சுருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோறாக்குற பாத்திரமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமான சட்டி தான் வச்சுருப்பேன், பானை டைப்பில் வச்சுருக்க மாட்டேன். அண்ட் மெயினாக எதுக்கு ரைஸ்க்குன்னு இந்த பாத்திரம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு இதை பற்றி ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க. நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஹெல்த்தியாக சமைக்கிறீங்க, சோறுமே மண் பாத்திரத்தில் ஆக்குனீங்க அப்படின்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ரைஸ் விளைய வைக்கும்போது சில கெமிக்கல்ஸ்லாம் சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ரைஸில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த பானை வந்துட்டு அப்சர்வ் பண்ணிடும், உங்களுக்கு ரைஸ் வந்து நல்லா பியூராக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதிலிருந்தே நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பானை நான் ரைஸ்க்குன்னு தனியாக வாங்கணும்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலாக கிடச்சிருச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழக்கணும். பொதுவாக மற்ற மண் பாத்திரம்லாம் எண்ணெய்லாம் சேர்த்து சூடு பண்ணி அந்த மாதிரிலாம் பழக்குவேன். பட் இதை வந்து அந்த அளவுக்கு நான் பழக்கலை. ஏன்னா இதை ரைஸ்க்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சட்டி மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் ஊற போட்டுட்டு, அதுக்கப்புறமா அரிசி கழுவுன தண்ணி அப்புறம் சோறு வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டு ஒரு வழியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அதில் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சாட்டர்டே போல் எடுத்திருந்தேன். ஸோ காலையில் சமைக்க வேண்டியது இருந்தது, அதுக்கு தான் மீன் வந்து கழுவிட்டு இருந்தேன். மீன் வந்து கொஞ்சம் நிறையாவே தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் சமைச்சிட்டு மீதியை வந்துட்டு ஃபுல்லாக மசாலா தடவை வச்சுட்டோம் அப்படின்னா இடையில ஒரு நாள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலா தடவை வச்சுட்டேன். அப்புறம் மீனில் அந்த தலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மதரசா விஷயம் நான் சின்னதாக ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கும் போது நிறைய பேருக்கு லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் ரிமைண்டர் தான் இது உங்களுக்கு. ஏன்னா கிளாஸ் வந்து 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கடையில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காக தான். குரான் சுத்தமாக ஓத தெரியாமல் அலிஃபால வந்து ஓதணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும், குரான் நல்லா ஓத தெரியும் தஜ்வீது முறைப்படி ஓதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் மூலியமாக படிக்கிறவங்களுக்கு வெறும் 250 ரூபா தான். இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோலையும் ஷார்ட்ஸ் வீடியோலையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் ஷார்ட்ஸில் ஓப்பன் ஆகலை, அதனால தான் இந்த வீடியோலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டாக படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இதை எதுக்கு நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் கழிச்சு என்கிட்ட கேட்குறீங்க அடுத்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 6 மந்த்ஸாக ஆகும். ஸோ அதுக்கடையில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்ட்டு. ஸோ அதுக்கு தான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ கிளாஸ் பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போது, தேவைப்படுறவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பொதுவாக காயல்பட்டினம் பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி குழம்பு வைப்போம். எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே மீன் போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக தாளித்து ஊற்றுறது. கன்னியாகுமரி சைட்லாம் கூட இந்த மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி அதுக்கப்புறமா குழம்பு வைப்பாங்க இல்லையா, அந்த மெத்தட் இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸி தான். நான் வந்து ஒரு 2-3 டைப்பில் மீன் குழம்பு வைப்பேன். அதில் ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு வந்து இது. ஸோ இன்றைக்கி நான் இது தான் பண்ணியிருந்தேன். மீன் குழம்புக்கு முதல்ல கூட்டி வச்சுட்டு இன்றைக்கி ரைஸ் வந்து புது பானையில் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குசியாக இருந்துச்சு. இது வந்து வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன சட்டி மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் நான் நார்மலாக ரைஸ் வைப்பேன் இல்லையா எப்போவும் எங்கள் ஃபேமிலிக்கு, அதை விட எக்ஸ்ட்ரா 1 கப் ரைஸ் வைக்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய பானை தான்.
ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நல்லா கழுவிட்டு அதிலே தண்ணி பிடிச்சி அப்படியே வச்சுட்டேன் வேகிறதுக்கு. பொதுவாக நிறைய பேர் ஒலை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போடுவாங்க இல்லையா, பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்படியே ரைஸ் தண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி வச்சு உப்பு போட்டு கொதிக்க வைக்கிற வேலை தான். ஸோ அது மாதிரியே வச்சுட்டேன். நிறைய பேருக்கு மண் சட்டியில் சமைச்சோம் அப்படின்னா கேஸ் வந்துட்டு நிறைய போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடு ஏறுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் ஒன்ஸ் நல்லா சூடு ஏறிச்சு அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். அதனால ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடுது. ஸோ நான் இப்போ கொஞ்ச நாள் இந்த சட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நார்மல் பாத்திரத்தில் வைக்கும்போது அது எந்த அளவுக்கு வேகுதோ அதை விட சீக்கிரமாக வேகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது ஒரு பக்கம் வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கீரை தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு கட்டு தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா பருப்பு போட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால நிறைய பேர் மீன் கூட சேர்த்து கீரை சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. காயல் பண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஆக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காய்கறி இருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக கீரை வந்துட்டு இருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி கீரையில் பருப்பு போட்டு பண்ணேன். அண்ட் இந்த சைடு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே சிம்மில் போட்டுட்டேன். சிம்மில் போட்டதுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷத்துக்கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு வெந்துருச்சு. பொதுவாக ரைஸ் வந்து வடித்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நான் அடுப்பில் வைப்பேன். அந்த தண்ணி ஏதாவது லைட்டாக இருந்தது அப்படின்னா அது அப்படியே ஊஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மண் சட்டியில் நான் வச்சேன் அப்படின்றனால அந்த மாதிரி நான் அடுப்பை ஆன் பண்ணி வைக்கல. ஏன்னா பாத்திரம் வந்து கொஞ்சம் நேரம் ஹீட்டாகவே இருக்கும் இல்லையா, ஸோ அதிலே தண்ணி எல்லாமே உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேஸ் மிச்சம் தான். இந்த மாதிரி ரெண்டாவது ஒரு தடவை நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக மண் சட்டியில் சமைக்கும் போது அந்த ரைஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் வாசத்தோட கமகமன்னு சூப்பராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து கீரையுமே பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு குட்டி மண் சட்டி இருக்குது. ஸோ அதில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். சின்ன கட்டு கீரை தான் இல்லையா, ஸோ இதுவே வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. பருப்பு ஒரு பக்கம் நான் வேக வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தாளிப்பு சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக சமைச்சு முடிச்சாச்சு. மீன் மட்டும் பொரிக்க வேண்டியது இருந்தது. சரி ஹஸ்பண்ட் வரக்கிட்ட நம்ம பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அண்ட் இன்றைக்கான சமையல் எல்லாமே ஃபுல்லாக மண் சட்டிலே வச்சுருந்தேன். அதை பார்க்குறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. கேஸ்க்காக பயந்து தான் நீங்கள் மண் சட்டி யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஏன்னா அந்த அளவுக்குலாம் கேஸ் போகலை. என்ன ஒன்று ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறனால ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு 2-3 நாள் பழகிட்டோம் அப்படின்னா ஈஸியாயிரும். சனிக்கிழமை போல் நான் அந்த விலாக் எடுத்ததுக்கு அப்புறம் நான் வீடியோ வந்துட்டு வேறு எதுவுமே எடுக்கலை. அதுக்கப்புறம் மண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தேன். இது வந்து மண்டே ஒரு காலையில் ஒரு 11 மணி போல் நான் எடுத்திருந்தேன். பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க. வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் சுத்தமாக இல்லை. ஸோ பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு 2 ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பொதுவாக ஒரு 10 days ஒன்ஸ் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு 2 ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த ஒரு வாரம் வரைக்கும் ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னதான் நம்ம கடையிலலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தாலும் அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அந்த பிள்ளைங்க வந்து திருப்தியாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்காதுல்ல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு அதுக்கப்புறம் ப்ரௌனி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த டைப் முறுக்கு வந்து ரொம்ப நாளாக ரெசிபி உங்களுக்கு கொடுக்கணும் நான் நினச்சது. ஒவ்வொரு டைம் நான் வீடியோ எடுக்காமே போயிடுச்சு. பட் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துன்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த முறுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு உருக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பவுலில் நம்ம வீட்டில் இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா, நல்லா வறுத்த இடியப்ப மாவு ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் உள்ள இடியப்ப மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சட்டியில் கொஞ்சம் நேரம் சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. முறுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் எந்த கப்பில் நம்ம இடியப்ப மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக கடலை மாவு சேர்க்கும் போது முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுகடுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி, அதாவது நைஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் கையில் கசக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும் போது நல்லா வந்துட்டு செரிமானம் ஆகும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு
பெருங்காயத்தூள் வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூடவே ஜீரகம் சேர்க்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து எள்ளும் ஓமமும் சேர்த்துருந்தனால ஜீரகம் வந்து அன்றைக்கி சேர்க்கலை. அண்ட் கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம நெய் வந்து சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நிறையா தான் மாவு போட்டிருந்தேன். ஒரு 30 முறுக்கு கிட்ட பண்ணுற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ ஸ்டாண்ட் மிக்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து தாராளமாக நம்ம கையிலேயே பிணைஞ்சிக்கலாம். ஜஸ்ட் நார்மல் பச்சை தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை வந்து நல்லா நம்ம பிணைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இதை வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அண்ட் சோடா உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நான் என்னென்ன சேர்த்தனோ கரெக்டாக அதே மாதிரி சேர்த்து பண்ணுங்கள். முறுக்கு செம்ம சூப்பராக வரும். ஸோ இப்போ மாவை பிணைஞ்சிட்டேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா பதம் வந்துட்டு சப்பாத்தி மாவை விட நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிணைஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம முறுக்கு பரலையில் போட்டு பிழியோம் இல்லையா, அந்த டைமில் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வீடியோவில் காட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இடியப்பத்துக்கெலாம் நம்ம மாவு பிணையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பிழையிறதுக்கு. அண்ட் இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறதுலாம் இல்லை இல்லையா. ஸோ உடனே வந்துட்டு சட்டியை வந்து காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம சூடு பண்ணிட வேண்டியதான். அண்ட் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு அந்த பரலையில் 3 ஹோல் இருக்கக்கூடிய ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டார் மாதிரிலாம் வரும். ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதுதான் நான் வச்சுருக்கேன். அண்ட் பரலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2லேயுமே லைட்டாக எண்ணெய் வந்து தடவிக்கிறேன். இன்னுமே நமக்கு புளியும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றனால. ஸோ அவ்வளோதான். நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு கரண்டியில் தனியாக புளிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் பிழிகிறதுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து காரச்சேவ் பண்ணும்போது டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சிடுவேன். ஏன்னா அது வந்து நல்லா பெருசாக நம்ம பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நொறுக்கி விடுவேன் இல்லையா. பட் இது வந்துட்டு குட்டி குட்டியாக கரெக்டான சைஸில் வேணுன்றதுக்காக தனியாக கரண்டியில் பிழிஞ்சிட்டு தான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்காக எல்லா முறுக்குமே கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுனேன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. முறுக்கு மாதிரி இருந்தால் போதும், நமக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும், அவ்வளோதான் இல்லையா. ஸோ எனக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நான் பண்ணேன். ஸோ எண்ணெயை வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்காக உள்ளே போட்டு பொரித்து எடுத்தாச்சு. அப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த முறுக்கு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இது பண்ணித்தான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஹிந்து சிஸ்டர்ஸ் யாராவது இதை நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை திட்டுவீங்க. ஏன்னா தீபாவளி டைம்லலாம் இது எதுக்கு நீ எனக்கு சொல்லித்தரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இது ஈஸி தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அரிசி ஊற வச்சு மிஷினில் மாவு அரைச்சி அந்த மாதிரி பண்ணுற வேலைலாம் இல்லை. பட் டேஸ்ட் வந்துட்டு அதை விட இது ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ கண்டிப்பாக எனக்காக கொஞ்சமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அந்த 3 முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. எப்படி தெரியும் அப்படின்னா அந்த முறுக்குலேருந்து சலசலப்பு இருக்குது இல்லையா, அது வந்து இல்லாமல் இருக்கும். அது இல்லைனாலே நம்ம வெளியில் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப நேரம் போட்டு கலரை வந்து நம்ம மாற்ற வேணாம். இந்த அளவுக்கு கலர் இருந்தது அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒருவேளை சில்லி பவுடர் கொஞ்சம் கூட சேர்க்கலை அப்படின்னா இன்னுமே நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பட் மற்ற எல்லா பொருளுமே நான் சொன்ன மாதிரி கரெக்டாக சேர்த்துருங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு அடுக்கியாச்சு. ஒரு பக்கம் சுட்டது வந்து ஆறுறதுக்காக இன்னொரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக ஒரே இதில் வச்சுருந்தோன்னா டக்குன்னு ஆறாது இல்லையா. ஸோ அதனால் ஃபைனலாக எல்லா முறுக்குமே வந்துட்டு சுட்டு முடிச்சிட்டேன். நான் போட்ட மாவு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த சைஸில் கரெக்டாக எனக்கு 30 முறுக்கு கிடச்சிது. 31 கிடச்சிது. நான் சுடும்போதே ஒரு முறுக்கு சாப்பிட்டுட்டேன். நான் அடுக்கும் போது கரெக்டாக எனக்கு 30 முறுக்கு கிட்டே இருந்தது. அண்ட் முறுக்குமே பார்த்துருப்பீங்க, நல்லா நைஸாக இருக்குது இல்லையா, பொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவன் வயசானவங்க கூட நல்லா சாப்பிட்லாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ இது நல்லா சூடு ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பாக்ஸில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனி ரெடி பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையுமே வந்துட்டு ரெடி பண்ணி ஓவனில் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸோட ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் ரெசிபி தரேன். ஸோ அடிக்கடி நம்ம வீட்டிலேயே பண்ணிகிட்ருக்கிறதானே இது எதுக்கு வீடியோவாக போடணும் அப்படின்றனால தான் நான் பெருசாக ஸ்நாக்ஸ்லாம் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் ஏதாவது வேணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த சைடு ஈவினிங் போல் ப்ரௌனி வந்து ரெடி பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெளியில் கொஞ்சம் நேரம் எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பீஸ் போட்டு வச்சுட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் ப்ரௌனி பண்ணும்போது ரெசிபி ஷூட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணுற மாதிரி தான். ஸோ நல்ல கிரிங்கிள் டாப்போட செம்ம சூப்பராக வரும். அண்ட் இது வந்து நான் கோதுமை மாவில் பண்ணேன், மைதாவில் கூட நான் பண்ணலை. ஸோ ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வரும். இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற அளவில் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வீட்டில் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ப்ரௌனி பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. கோதுமை மாவில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ அவ்வளோதான், இதையுமே பீஸ் போட்டு பாக்ஸில் வச்சாச்சு. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஏதாவது ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணும்போது அதையுமே உங்களுக்கு ஷூட் பண்ணி ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி வேணும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது, அதோட ரெசிபி தெரியல அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதுவுமே நான் உங்களுக்காக செஞ்சு வீடியோவாக கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. ஒரு சிலர் என்ன சின்ன வீடியோவாக கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க, பட் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.